அதிகாரத்தில் லூக்கா 24 அதிகாரம் 20 இப்படி நாம் படிக்கிறோம். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாய் பார்க்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துக்கு நீங்கள் என்னோடு கூட திருப்புவீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் 27 28 வாசிப்பீர்கள் என்றால் அங்கே இன்னும் விளக்கமா இது சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 13:27 சத்தமா ஒருத்தர் வாசிங்க. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் தீர்க்கதரிசியின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் மரணத்திற்கு ஏதுவானது ஒன்று அவரிடத்தில் காணாதிருந்தும் அவர் கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையை வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பாருங்க, சம்பவிக்கிற காரியங்களை இங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார். எருசலேமிலே குடியிருக்கிறவர்களும் அதிகாரிகளும் அவரை அறியாமலும், இதைத்தான் நாம கடந்த ஒரு 3 தினங்களா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரை அறியாமலும், அவர் என்ன நோக்கத்தோடு வந்தார் என்பதை அறியாமலும் செயல்படுகிற ஒரு கூட்டம். அவரை அறியாததினாலே அறியாமை நிமித்தமாக அவரை சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று செயல்படுகிற ஒரு கூட்டம். ஆனால் இங்கே அப்போஸ்தலன் எழுதுகிற பொழுது தேவ வாக்கின்படி என்கிற ஒரு வார்த்தையை அங்கே சேர்க்கிறார். நீங்கள் தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்கள் அவற்றின்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவர் மரிக்க வேண்டியதா இருக்கிறது என்பதையும் மையப்படுத்துகிறார். ஆனால் அதற்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் எப்பொழுதுமே அவருக்கு உதவியாய் இருக்க வேண்டியவர்கள் பிரதான ஆசாரியர்கள். தேவகுமாரன் யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான் பிரதான ஆசாரியர்கள். இயேசு மேசியாவாக வந்திருக்கிறார். அவர் யெகோவா தேவனை வெளிப்படுத்துகிறார், தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப அவருக்கு உதவியாய் இருக்க வேண்டியவர்கள், அவருக்கு அனுசரணையாய் இருக்க வேண்டியவர்கள், அவருக்கு பக்கபலமாய் இருக்க வேண்டியவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆகவே இன்றைக்கு திரும்ப நமக்கு வருகிற சவால், நாம் இயேசுவை சிலுவையில் திரும்பவும் அடிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய அறியாமையினால் அதை செய்கிறோமா? வேத வாக்கியங்களை புரியாததுனால அப்படி செயல்படுகிறோமா என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் தொடர் தியானமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய தியானம் 4 அதிகாரம் 23 37 வரை. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு பரிசுத்த ஆவியினால் சகலமும் பொதுவாய் இருப்பது. பரிசுத்த ஆவியானவருக்குள் சகலமும் பொதுவாய் இருப்பது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 23 அந்த அதிகாரம் முடிய நீங்கள் படிக்கிற பொழுது இங்கே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் திரும்பவும் இந்த 4 அதிகாரத்தில் ஏற்படுகிறது. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமே ஒரு தொடர் சம்பவங்களாகவே இருக்கும், தொடர் நிகழ்வுகளாகவே இருக்கும். ஏதோ எங்கேயோ ஒன்று எருசலேமில் ஏதோ ஒரு தெருவில் நடந்துச்சு, சாலமன் மண்டபத்தில் நடந்துச்சு, அப்புறம் வேற எங்கேயோ போயிடுச்சு இல்லை. அதில் ஒரு தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். 12 அதிகாரங்கள் நீங்கள் படிக்கிற பொழுது பேதுருவை குறித்து ஆழமாய் படிக்க முடியும், பேதுருடைய ஊழியத்தை குறித்து பார்க்க முடியும். அதில் இந்த 4 அதிகாரத்தில் இந்த பேதுருவின் ஊழியத்தில் சகலமும் பொதுவாய் இருக்கும்படி ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். சகலமும் பொதுவாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 24 30 வரை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் இங்கே ஒரு மாடல் பிரேயர் கொடுக்கப்படுகிறது, ஒரு முன்மாதிரியான ஜெபம், அல்லது இன்னும் எளிமையாய் சொல்ல வேண்டும் என்றால் ஆதி திருச்சபை விசுவாசிகள் ஜெபித்த முதல் ஜெபம். ஆதி திருச்சபை விசுவாசிகள் அதுவரைக்கும் ஜெபம் பண்ணல.
நீங்க ஜெபத்தை குறித்து நிறைய படிச்சிருப்பீங்க. பழைய ஏற்பாட்டிலையும் ஜெபங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஜெபங்கள் யெகோவாவாகிய தேவனை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், அவர்கள் ஜெபிக்கிற பொழுது சொல்லுகின்ற வார்த்தைகள், இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனால் இயேசு ஊழியம் செய்ய வந்த பொழுது இயேசுவின் ஜெபத்தை பார்த்த சீஷர்கள், இயேசுவின் ஜெபத்தை கேட்ட மக்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஐயா எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடும் என்று கேட்கிறாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க என்று நீங்கள் வேதத்தை ஆராய்வீர்கள் என்றால், அதுவரைக்கும் ஜெபித்த ஜெபமெல்லாம் தேவனை, யெகோவாவாகிய தேவனே, சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கினவரே இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு வந்து ஜெபித்த பொழுது அப்பா பிதாவே என்று அவரை அழைத்தார். அவர் ஜெபித்த பொழுது வித்தியாசத்தை பார்த்தாங்க. இவர் ஏதோ தேவனை ஏதோ ஒரு பெரிய அடைமொழிகளை சொல்லி ரொம்ப வார்த்தை ஜாலத்தினாலே தேவனை பார்த்து அவர் ஜெபிக்கல. அவர் ஜெபிக்கிற பொழுது ஒரு உள்ளார்ந்த உறவு. அவர் சொல்றாரு பிதா என்று அழைக்கிறார், அப்பா என்று அழைக்கிறார். உடனே இந்த சீஷர்களும் ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். போன வருடத்தில் அதை நாம் தியானித்தோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோமே, மலை பிரசங்கத்தை படித்த பொழுது அங்கதான் அவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆண்டவரை பிதா என்று அழைப்பது, அப்பா என்று அழைப்பது, அதை பற்றி அங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த வேத பகுதி 24ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற இந்த வேத பகுதி ஆதி திருச்சபையினருடைய ஜெபம். ஆதி திருச்சபையுடைய முதல் ஜெபம் அப்படி சொல்லலாம். நீங்க அதை அப்படி எடுத்துக்கோங்க. ஆதி திருச்சபையினர் செய்த முதல் ஜெபம் இது உங்களுக்கு ஒரு மாடல் பிரேயரா அமையுது. இந்த ஜெபத்துல ஒரு சில பகுதிகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்க ஜெபத்துல இந்த பகுதிகள் காணப்பட வேண்டும். சூழ்நிலை உங்களுக்கு தெரியுது. சூழ்நிலை என்ன? பேதுரு யோவானும் அற்புதம் செய்தார்கள். அற்புதம் செய்த அவர்களை அதிகாரிகளும் வேதபாரர்களும் சதுசேயர்களும் பிரதான ஆசாரியரும் கூப்பிட்டு பயமுறுத்துகிறார்கள். மிகவும் பயமுறுத்தி இந்த நாமத்தை குறித்து பேசவே கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை சிறைச்சாலையில் வைத்து அவர்களை விடுதலை செய்து அனுப்புகிறார்கள். பாருங்க, ஒரு த்ரெட்டனிங் சிச்சுவேஷன். இங்க இருக்கிற சூழ்நிலை பயமுறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. பயமுறுத்தலின் நடுவில் ஜெபிக்கிற ஜெபம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஜெபிக்கிற ஜெபம் அப்படித்தான் இருக்கும். ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்போ ஒரு வசனத்தையும் சொல்லுவோம், ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். அதை மறந்துடுவோம். ஆபத்துல கூப்பிடுவோம், அவர் விடுதலை தந்துருவாரு. ஆபத்துல கூப்பிடுவோம், சுகம் தந்துருவாரு. ஆனா நம்ம அடுத்து அவரை மகிமைப்படுத்த மறந்து போவோம். இங்கே இந்த ஆதி திருச்சபையில செய்த இந்த முதல் ஜெபத்துல நீங்க படிச்சீங்கன்னா வேற மாதிரி படிக்கிறீங்க. 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, இவங்க ஜெபத்தை பாருங்க, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். இவங்க ஜெபத்துல முதல்ல ஆண்டவரை புகழுகிறார்கள். நீர் சமுத்திரத்தையும், நான் சொன்ன வானத்தையும், நீர் பூமியை அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். தேவனை அப்படி துதித்தார்கள். அப்ப ஜெபத்துல முதல் பகுதியாக துதித்தல் காணப்பட வேண்டும். ஆண்டவரை பார்த்து துதிக்கின்ற ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்கணும். ஜெபத்துல ஒரு 4 காரியங்களை இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். 4 காரியங்கள முதல்ல நீங்கள் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இவங்க செய்யறத பாருங்க. 26ஆம் வசனத்துல கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவனுடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இங்க என்ன சொல்றாங்கன்னா, பிராமிஸ கிளைம் பண்றாங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார்கள் அல்லது சொல்லப்பட்ட வாக்கை சொல்லுகிறார்கள். இப்படி நீர் சொன்னீரே. பாருங்க, ஒரு ஜெபம் இருக்கு. நான் இன்னும் ஜெபத்தை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபத்துக்குள்ள போகல. ஜெபத்துக்குள்ள போனா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. அதில் மிக முக்கியமாக நான் சொல்வேன், வசனத்தின்படி ஜெபிப்பது. வசனத்தின்படி ஜெபிப்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்கணும். ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்றால் அந்த பிரச்சனைக்கு நீங்க ஜெபிக்க வர்றப்போ
வசனத்தின் ஆதாரத்தில் ஜெபிக்கணும். உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வியாதி என்று நீங்கள் ஜெபிக்க வருகிறீர்கள் என்றால் அதுக்கு ஒரு வசன ஆதாரம் இருக்கணும். என்ன வசனம் சொல்லுவீங்க? தழும்புகளால் நான் குணமாகிறேன், என் பரிகாரின்னு சொல்லி இருக்கிறீர்கள், வியாதி ஒன்று நீக்குவேன்னு சொல்லி இருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தங்களை உணர்ந்து அதை உரைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்படி உரைத்தீரே, இப்படி சொன்னீரே. மோசேயுடைய ஜெபத்தை நீங்க படிச்சீங்கன்னா யாத்திராமம் 33-34 அதிகாரத்துல மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறப்போ, எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர், எங்களுக்கு முன்னால யாராவது ஒருத்தர் அனுப்புவேன்னு எனக்கு சொன்னதில்லையே, நீர்தான் என்னோடு கூட வருவேன் என்று சொன்னீரே, இப்ப நான் வரமாட்டேன், ஒரு தூதன் அனுப்புறேன், நீ போன்னு எனக்கு எப்படி நீங்க சொல்லுவீங்க? நான் எப்படி போவேன்? போக மாட்டேன். நீங்க எங்க கூட வருவேன்னு சொன்னீங்கல்ல, வாங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லி உரிமை பாராட்டி ஜபிக்கிற ஜபம். இவங்க அப்படி சொல்றாங்க, தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே என்று சொல்லுகிறார்கள். அப்ப நீங்க பைபிள் வசனங்களை வைத்து ஜபிக்க ஆரம்பிக்க வேண்டும். பைபிள் வசனங்களை வச்சு ஜபிக்கிற அனுபவம் வேணும். உங்களுக்கு கடன் பிரச்சனை, வட்டிக்காரன் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்போ ஒரு வசனம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணலாம்? நீ வட்டிக்கு வாங்காம இருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, நான் இப்படி வட்டி கட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, சொல்லி பாருங்களேன், சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை கடனில் இருந்து தேவன் விடுவிப்பார். நீங்க உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, கடனே இல்லாதவங்க யார் இருக்கா? உலகமே கடன்ல தான் இருக்கு, இந்தியாவே கடன்ல தான் இருக்கு, தமிழ்நாடே எத்தனையோ கோடி கடன்ல இருக்கு. கடன் என்பது எல்லாருக்கும் இயல்பாகி விட்டது. முதல்ல நம்ம ஒன்றை அறிய வேண்டும். கடனிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் கடன் என்றால் என்ன என்பதை அறியணும். பைபிள் அதை கற்றுத்தருது. கடன் என்றால் என்ன? உங்க கடன்களை தேவன் நீக்குவார். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி, வசனத்தை உரைத்தீரே, சொல்லி இருக்கிறீரே என்று நீங்க கிளைம் பண்ணி ஜபிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த ஜபத்தில் நாம் பார்க்கின்ற காரியம் 27ஆம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி நீர் அபிஷேகம் பண்ணின உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே அவர்கள் கூட்டம் கூடினார்கள். பாருங்க, இங்க பிரச்சனையை சொல்றாங்க, சிச்சுவேஷனை சொல்றாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்க வருகிற பொழுது நீங்க முதல்ல அவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, ப்ராமிஸ், வாக்குத்தத்தை என்னன்னு சொல்லுங்க. மூணாவது, உங்க பிரச்சனை என்ன என்பதை சுருக்கமா சொல்லணும். இன்னைக்கு நம்ம பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சோம்னா நிறைய நேரம் எங்கேயோ ஒரு 1ஆம் தேதியில் ஆரம்பிச்சு 10ஆம் தேதி வந்து நிற்கிறது. அப்படி இல்லை. உங்க பிரச்சனை என்ன என்பதை அவரிடத்துல கரெக்டா பிரிஸ்கிரைபா சொல்லணும், பிரீஃபா சொல்லணும். இவ்வளவுதான், ஒரு 2 வரியில் அந்த பிரச்சனை சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். ஆனாலும் நீங்க சொல்லணும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதான் ஜெபம். அவருக்கு தான் தெரியுமே, அவர் தரமாட்டாரா? தருவாரு. நீ கேட்காத வரைக்கும் அவர் உனக்கு தரமாட்டார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கேட்கிறவர்களாக மாறணும், கேட்கணும், உங்க சூழ்நிலைகளை சொல்ல வேண்டும். அடுத்து 29-30ஆம் வசனத்துல, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துகளை தேவரீர் கவனித்து, அடுத்து என்ன சொல்றாங்க? உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தவர்களும் என்றார்கள். இது வேண்டுதல். என்ன ஆண்டவர் செய்யணும் என்கிற எதிர்பார்ப்பை விண்ணப்பமாக வைக்கிறார்கள். அப்ப உங்க ஜெபம் இந்த மாடல் பிரேயர்ல இருக்கணும். இது ஆதி திருச்சபை விசுவாசிகள் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண ஜெபம். அப்படி இதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இது முதல் ஜெபம். ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் கூடி ஜெபித்த முதல் ஜெபம். இந்த முதல் ஜெபத்துல இந்த அம்சங்களை எல்லாம் உள்ளே வைக்கிறார்கள். இப்படி இதன் அடிப்படையில் நாம் நம்முடைய ஜெபத்தை உருவாக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருக்கும்படி அவர்கள் விரும்புகிறார்கள். யாரும் அவங்கள கூப்பிட்டு எல்லாத்தையும் பொதுவாக வைங்கன்னு சொல்ல. இந்த பொது உடைமை கொள்கை அப்படின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அந்த கம்யூனிஸ்ட கொள்கை,
அதெல்லாம் வேதாகமத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். அது ஒருவேளை வேதாகமத்திலிருந்து வந்திருக்கலாம் என்று அதை குறித்து டிஃபைன் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்கள், ஆனால் அம்பேத்கர் கொடுத்த சட்டத்திட்டங்களும் கூட வேதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். பிரிட்டிஷ் ரூல் வேதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். வேதம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று நான் சொல்லுவேன். உருவாக்கப்பட்ட அனைத்துமே வேதத்தின் அடிப்படையில். மருத்துவம், விஞ்ஞானம் அனைத்தும் வேதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று நான் சொல்ல முடியும். இங்கே என்ன நடக்கு பாருங்க, வாசிங்க 31ஆம் வசனத்துல. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த அதே சம்பவம் நடக்குது. அதே எருசலேமிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, பலத்த காற்று போல தேவ ஆவியானவர் வந்து அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசும்படி ஆவிக்குரிய வரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. இப்ப இங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன கிடைக்கிறது என்றால், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர் கூடியிருந்த இடம் அசைகிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, இங்க நடைபெறுகிற மிக முக்கியமான காரியம், தேவ வசனத்தை தைரியத்தோட அவர்கள் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க, இந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்துல வெளிச்சம் இருக்கிறது. இந்த வசனத்துல நன்மை இருக்கிறது. இந்த வசனத்துல சுகம் இருக்கிறது. இந்த வசனத்துல ஆரோக்கியம் இருக்கிறது. இந்த வசனத்துல வாழ்வு இருக்கிறது. இந்த வசனம் இயேசுவை காண்பிக்கிறது. இந்த வசனம் உங்களை வழிநடத்தும் என்றால் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக அனுதினம் வழிநடத்தப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவர் அனுதினம் உங்களை வழிநடத்த முடியும். டெய்லி பைபிளை வாசிக்கிற ஒரு பழக்கம் வரட்டும். எத்தனை பேர் டெய்லி பைபிளை வாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கீங்கன்னா அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லை. நீங்க வேதத்தையே வாசிக்கல, பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நடத்தப்படுவது சந்தேகம், கேள்விக்குறியா இருக்கட்டும். இன்றைக்கு நான் வேதத்தை வாசித்தேனா? நீங்க அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேத வசனத்துக்கு நீங்கள் நடுங்குவீர்களேனால் தேவன் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். நீங்க போகிற பாதையில இடர்கள் வருகிற பொழுது அவர் உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். இந்த வேத வசனத்தை கவனிக்கிறவர்களா இருங்க. வேத வசனத்தை வாசிக்கிறவர்களா இருங்க. இந்த வேத வசனத்தை தைரியமாய் அவர்கள் பிரசங்கித்தார்கள். இந்த 32ஆம் வசனத்துல இன்றைய தலைப்பின் சாராம்சம் அங்கே இருக்கிறது. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாலும் தனக்குள்ளவர்களில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. சகலத்தையும் பொதுவாய் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. சகலத்தை பொதுவாய் அவர்கள் வைத்துக் கொள்ள விரும்பினார்கள். தன்னுடையது என்று, தனக்குள்ளது என்று யாரும் தங்களை பிரித்து பார்க்க விரும்பவில்லை. சகலமும் பொதுவாய் இருந்ததாம். 34ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, சகலத்துல என்ன அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அதில் விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அவங்க இல்லாம போயிடல. அவங்க அவ்வளவுதான் ஆண்டி ஆகிட்டாங்க. உங்க பாஷையில சொன்ன போண்டி ஆகி போனாங்க, ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க என்பது அல்ல. They had enough. அவங்களுக்கு போதுமானது இருந்தது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. சகலத்தையும் பொதுவாய் வைத்த பொழுது அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. எல்லாம் போதுமானதாய் இருந்தது. சகலத்தையும் பொதுவாய் வைக்கிற மனப்பான்மை அவர்களுக்குள்ளே வந்தது. சகலத்தையும் அவர்கள் பொதுவாய் வைக்க முற்பட்டார்கள்.
அதற்கு ஒரே இருதயம், ஒரே மனம், அதற்கு ஜெபம் அடிப்படையாக இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் குறையில்லாமல் வாழ விரும்புகிறீங்களா? ஒரு குறை இல்லாமல் வாழ விரும்புகிறீங்களா? ஒன்றும் குறைபடவில்லை. அந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவர்கள் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை. அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதங்களிலே கொண்டு வந்து வைத்தார்கள். இங்கே ஒரு மனிதன், யோசே என்கிற மனிதன் 36, 37 தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். ஒரு இண்டிவிஜுவலை பற்றி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் விற்ற பொழுதும் அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. ஆண்டவருக்காக நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அதில் நீங்கள் குறைவுபடுவதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர்கள் ஒருபோதும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டமடைந்தோர் கஷ்டப்பட்டதில்லை. ஆமென். ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கிறதில்லை, ஆண்டவருக்கு இன்று ஊழியம் செய்கிறதில்லை, நீங்கள் குறைவின்றி வாழ முடியும். குறைவின்றி வாழ முடியும். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் ஒன்றும் குறைவில்லாமல் வாழ உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீங்க இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானோட பலத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவர்கள் ஜெபித்த பொழுது இடம் அசைந்தது. இடம் மட்டும் அசையல, அவங்க உள்ளங்களும் அசைந்தது. தனக்கு என்று சம்பாதித்து வைத்திருந்தவைகளை, தனக்கு போதுமானதை வைத்துக் கொண்டு மீதமானதை ஊழியத்திற்கு என்று கொடுத்தார்கள். சகலமும் பொதுவாய் வைக்கப்பட்டது. சகலம் பொதுவாய் கொடுக்கப்பட்ட பொழுது ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லை. எல்லாருக்கும் போதுமானது இருந்தது. தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நமக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? அப்படியே கண்களை மூடி, சுவாமி, அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் வந்து ஜெபித்த பொழுது அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை, சகலமும் பொதுவாய் இருந்தது, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை என்பதை எங்களுக்கு இந்த கால வேளையில சொல்லியிருக்கீங்க. எங்களை நாங்கள் உற்று பார்க்கிற பொழுது நிறைய குறைவுல, தாழ்ச்சியில் இருக்கிறோம். அதை விட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு சுபமும் ஒரு மனமும் ஒரே சிந்தையும் உம்மை விசுவாசிக்கிற விசுவாச வாழ்க்கையும் உடைய பிள்ளைகளாய் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற உடைய பிள்ளைகள் பலனடைவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உடைய பிள்ளைகளை ஒரு குறைவுமின்றி வழி நடத்துவீராக. சகலமும் உடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாய், போதுமானதற்கு அதிகமானதாய் இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய வசனத்தின்படி செபிக்க அவர்கள் கிருபை தாரும். உம்மை மகிமைப்படுத்தி உடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி தங்களுடைய சூழ்நிலைகளை உமக்கு விலக்கி உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதுல உறுதியாய் உடைய பிள்ளைகள் இருக்க கிருபை தான். அவனமாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.